வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் மீண்டும் அதிரடியாக ஆட்டத்தினை ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகளும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட நேமர் போர் வாகனமும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய 7க்கும் அதிகமான சிப்பாய்களும் ஈரானுக்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்தமும் மீண்டும் ஏமாற்றப்பட போகும் ஈரானும் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கத்தாரிய பிரதமரின் அறிக்கைகளும் இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும் ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் புதிய படைப்பிரிவும் காசா சிட்டியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரும் உச்ச வான்வழி தாக்குதல்களும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களும் நெட்டன்யாஹுவின் மிரட்டலும் மீண்டும் கலீல் ஹையா அவர்களை படுகொலை செய்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வகுத்திருக்கக்கூடிய திட்டமும் நேற்றிரவு கத்தார் மீதான தாக்குதல் தொடர்பாக நெட்டன்யாஹு விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். நாங்கள் கத்தாரிலே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவே செயற்பட்டோம், பயங்கரவாதிகளுக்கு எதிராகவே தாக்குதல்களை மேற்கொண்டோம். நான் கத்தார் மற்றும் ஏனைய பிராந்திய நாடுகளுக்கு ஒரு விடயத்தினை சொல்கின்றேன். நீங்கள் அவர்களை உங்களுடைய நாடுகளில் இருந்து வெளியேற்றி விடுங்கள், அல்லது சட்டத்திற்கு முன்னால் நீதிக்கு முன்னால் அவர்களை நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் அதனை முழுமையாக செய்து முடிப்போம். ஹமாஸினுடைய தலைமைகள் எங்கிருந்தாலும் நாங்கள் அவர்களை முழுமையாக அழித்து விடுவோம் என நெட்டன்யாஹு குறித்த ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு நெட்டன்யாஹுவின் தலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விசேட போரமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றிருந்தது. இதன்போது கலீல் ஹையா அவர்களை படுகொலை செய்வதற்காக களமிறக்கப்பட்டிருந்த ஆபரேஷன் பினாக்கிள் ஆஃப் ஃபயர் என்கின்ற தாக்குதல் திட்டம் தொடர்பான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கத்தாரிலே ஹமாஸினுடைய தலைமைகள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தோல்வியடைந்திருப்பதற்கான காரணங்களை ஆய்வு செய்யக்கூடிய விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் கலீல் ஹையா அவர்கள் உட்பட ஏனைய பேச்சுவார்த்தை தலைமைகளையும் முழுமையாக படுகொலை செய்வதற்கான புதிய திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை முழுமையாக ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹமாஸினுடைய தலைவர்களான கலீல் ஹையா உட்பட ஏனைய தலைவர்களையும் முழுமையாக படுகொலை செய்வதன் மூலமாக காசா சிட்டியை கைப்பற்றக்கூடிய தரைவழி தாக்குதல்களில் உச்ச அழுத்தத்தினை வழங்க முடியும் என்றும் அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தினை இலகுவாக எட்டிவிட முடியும் என்றும் குறித்த போர் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் கலீல் ஹையா அவர்கள் உட்பட ஏனைய ஹமாஸினுடைய தலைமைகளை படுகொலை செய்வதற்காக அடுத்த கட்ட திட்டங்களையும் வகுத்திருப்பதாகவும் குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கலீல் ஹையா உட்பட ஏனைய தலைமைகள் எகிப்திலே களமிறங்கினால் எகிப்தில் வைத்து அவர்களை படுகொலை செய்ய முடியும் என்றும் போர் அமைச்சரவையில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் கத்தாரிலேயே மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டு கலீல் ஹையாவையும் ஏனைய தலைவர்களையும் படுகொலை செய்வதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை முழுமையாக ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹமாஸினுடைய தலைவர்களை படுகொலை செய்வதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து கலீல் ஹையா அவர்களும் ஏனைய தலைவர்களும் பேச்சுவார்த்தை அறையில் தொலைபேசிகளை வைத்துவிட்டு தொழுகைக்காக வேறு அறைக்கு சென்றதன் காரணமாகவே குறித்த படுகொலை தாக்குதலில் இருந்து தப்பித்துள்ளார்கள் என நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த தகவல்களை தற்போது அதிகளவான ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கமைவாக அல் ஷர்க் அல் அவுசத் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கத்தாரின் ஏனைய பிரதேசங்களில் சிக்கல்கள் விளைவுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் ஹமாஸினுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தை அறையை இலக்கு வைத்தே துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் ஹமாஸினுடைய தலைமைகள் தொழுகைக்காக குறித்த பேச்சுவார்த்தை அறையிலிருந்து வில்லாவின் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அறைக்கு சென்றுள்ளார்கள். அவர்களுடைய தொலைபேசிகளை பேச்சுவார்த்தை அறையில் வைத்துவிட்டே சென்றுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலில் ஹமாஸினுடைய 2 பேச்சுவார்த்தை தலைவர்கள் கடுமையான படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்கள் கத்தாரின் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த வைத்தியசாலையின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது என குறித்த ஊடகமானது தகவல்களை வெளியிட்டுள்ளது. இதே தகவல்களை மேற்கோள் காட்டிய வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலில் தொழுகை அறையிலே இருக்கக்கூடிய 2 ஹமாஸினுடைய தலைவர்கள் கடுமையாக படுகாயமடைந்துள்ளார்கள். கலீல் ஹையா அவர்களுக்கு மிகப்பெரிய படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் அவரோடு சேர்த்து படுகாயமடைந்திருக்கக்கூடிய 2 ஹமாஸினுடைய தலைமைகளுமே கத்தாரினுடைய தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் கலீல் ஹையா அவர்கள் தொடர்பான புகைப்படமும் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. மேலும்
மேலும் பேச்சுவார்த்தை அறையில் இருந்த கலீல் ஹையாவினுடைய மகன் உட்பட 4 பேரும் கத்தாரினுடைய பாதுகாப்பு துறையை சேர்ந்த ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அத்தோடு இந்த தாக்குதல் தொடர்பாக சில ஆதாரமற்ற செய்திகளும் சில ஊடகங்களினால் வெளியிடப்பட்டிருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் ஹமாஸினுடைய தலைமைகள் குறித்த கட்டிடத்திலே இருக்கவில்லை என்றும் ஹமாஸினுடைய தலைவர்கள் கலந்துரையாடல் நடைபெற்ற இடத்தை மாற்றிவிட்டார்கள் என்றும் எப்படியோ கத்தாரினுடைய அரசாங்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதலுக்கு முன்பு ஹமாஸினுடைய தலைவர்களை பாதுகாப்பதற்காக இந்த முயற்சிகளை எடுத்துள்ளது என்றும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாத செய்திகளை முன்வைத்திருந்தார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இந்த தாக்குதல்கள் கத்தாரினால் தடுக்க முடியாது என்றும் இதனாலேயே குறித்த கட்டிடத்தில் கலந்துரையாடலை நடத்த வேண்டாம் என கத்தாரிய தரப்பினர் ஹமாஸினுடைய தலைமைகளுக்கு எச்சரிக்கைகளை வழங்கி இருப்பதாகவும் இதன் காரணமாகவே ஹமாஸினுடைய தலைமைகள் உயிர் தப்பியுள்ளார்கள் என்றும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாத செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே கத்தாரினுடைய தலைமைகள் கத்தாரினுடைய அரசாங்கம் குறித்த கட்டிடத்திலே கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டாம், வேறு இடத்தில் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுங்கள் என ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு தகவல்களை வழங்கியிருந்தால் குறித்த கட்டிடத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களில் கலீல் ஹையா அவர்களுடைய மகன் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். கத்தாரி அரசாங்கம் ஹமாஸினுடைய தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு எச்சரிக்கைகளை வழங்கியிருந்தால் கலீல் ஹையாவினுடைய மகன் குறித்த கட்டிடத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய மகனின் உயிரை பலி கொடுக்க மாட்டார். உண்மையிலேயே இவ்வாறான எந்தவிதமான ஆதாரமற்ற போலி செய்திகளை வெளியிடுவது பலஸ்தீனிய தலைவர்களை கேவலப்படுத்துவதற்கு சமனானதாகும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களில் கலீல் ஹையா அவர்களுடைய மகன் படுகொலை செய்யப்பட்டிருப்பது குறித்த தாக்குதல் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் ஹமாஸினுடைய தலைமைகளுக்கு கத்தாரிய தரப்பினர் வழங்கவில்லை என்பதற்கான மிகப்பெரிய சான்றாகும். மேலும் ஹமாஸினுடைய தலைமைகள் தொழுகைக்காக குறித்த அறையிலேயே தங்களுடைய தொலைபேசிகளை வைத்துவிட்டு வேறு அறைக்கு சென்றதன் காரணத்தினாலேயே உயிர் தப்பியுள்ளார்கள். எனவே களத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய உண்மையான விடயங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கத்தாரிய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தொடர்பாக நேற்றைய காணொலியில் குறிப்பிடுவதற்கு தவறிவிட்டேன். அதாவது எங்களுடைய ராடர் கருவிகளில் புலப்படாத போர் விமானங்களை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதனாலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த போர் விமானங்களை எங்களுக்கு கண்டறிய முடியவில்லை என்றும் இஸ்ரேலினுடைய இந்த போர் விமானங்களை கண்காணிப்பதற்கான ராடர் கருவிகள் எங்களிடம் இல்லை என்றும் கத்தாரிய பிரதமர் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். கத்தாரிய பிரதமருடைய இந்த கருத்துக்களானது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய நடவடிக்கையாகும். கத்தாரில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாகவும் ராடர் கருவிகள் தொடர்பாகவும் முன்னைய காணொலிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதாவது அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ராடர் கருவிகளுமே கத்தாரிலே களமிறக்கப்பட்டுள்ளன. கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே கத்தாருக்கு தேவையான அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ரேடர் கருவிகளையும் அமெரிக்கா கத்தார் முழுவதும் களமிறக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானப்படை கட்டளை தளமும் கத்தாரிலே இருப்பதனால் கத்தாரிய வான்பரப்பை பாதுகாப்பது அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாகவே அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளான பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் நசம் என்கின்ற வான் பாதுகாப்பு மற்றும் ரேடர் அமைப்புகளும் கத்தாரிலே களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தகவல்கள் ஒன்றும் ரகசியமான தகவல்கள் அல்ல, இணையதளத்திலேயே உங்களுக்கு இலகுவாக இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தி இருக்கக்கூடிய போர் விமானங்களான F-22 மற்றும் F-35 போர் விமானங்கள் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களாகும். அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளினாலும் ராடர் கருவிகளினாலும் இலகுவாக கண்காணித்து விட முடியும். மேலும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை மாத்திரமல்ல ரஷ்யா, சீனா மற்றும் ஏனைய நாடுகளுடைய ஸ்டெல்த் போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்த முடியும். இதற்கமைவாகவே அதிநவீன தொழில்நுட்பத்தோடு அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ராடர் கருவிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. எனவே அமெரிக்காவின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்துக் கொண்டு அமெரிக்காவின் அதிநவீன ராடர் கருவிகளை வைத்துக் கொண்டு ராடர் கருவிகள் மூலமாக கண்காணிக்க முடியாத போர் விமானங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயன்படுத்தியதனாலேயே இந்த தாக்குதல்களை எங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று கத்தாரிய பிரதமர் கூறியிருப்பது முழு பூசணிக்காயையும் சோற்றில் மறைக்கக்கூடிய செயற்பாடாகும். அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் பயன்படுத்த முடியாது என்கின்ற உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு பயந்தே கத்தாரினுடைய பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாகவும் ராடர் கருவிகள் மூலமாகவும் அமெரிக்காவின் நட்பு நாடான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியாது என்பதனை ஒப்புக்கொள்வதற்கு திராணியற்ற கத்தாரிய பிரதமர் சர்வதேச மக்களையும் முட்டாள் அரபிகள் என நினைத்து இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். உண்மையில் கத்தார் பிரதமருடைய இந்த அறிக்கைகளை முட்டாள் அரபிகள் வேண்டுமானால் நம்பலாம். ஒருபொழுதும்
மேலும் சர்வதேச மக்கள் இவற்றை நம்ப போவதில்லை. மேலும் கத்தாரிய பிரதமருடைய இவ்வாறான அறிக்கைகள் ஹமாஸ் தலைமைகள் மீதான தாக்குதலானது ஒரு கூட்டு சதித்திட்டம் என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. இது ஒரு திட்டமிடப்பட்ட நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் திட்டம் என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யமன் ஹவுதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் பெல்ரிங் என்கின்ற தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நாங்கள் யமன் ஹவுதிகளுடைய இராணுவ தளங்களையும் மிக முக்கியமான கட்டளை தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என்றும், இந்த தாக்குதலில் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் யமனினுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் குறித்த பிரதேசங்களில் அதிகளவான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களினால் 35 யமன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 140க்கும் அதிகமான பொதுமக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அதிகளவான ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தெரிவித்துள்ளார்கள். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவித்திருந்தாலும் கிளஸ்டர் வார்ஹெட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய குறித்த ஏவுகணைகள் ஜெருசலம் பிரதேசத்திலும் டெல் அவீவின் தெற்கு பிரதேசத்திலும் தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இன்று காலையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இன்று மாலையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவின் பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து 3 ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த விமான நிலையத்தினுடைய செயற்பாடுகள் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவிலிருந்து யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் அமெரிக்காவின் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்து புறப்பட்டு களமிறக்கப்பட்டிருந்தன. யமன் ஹவுதிகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே சவுதி அரேபியாவின் அமெரிக்க கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் யமன் எல்லை பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் 3 பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்று காலையில் லெபனானுக்கு எதிரான 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானிய மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளை வலுப்படுத்தாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பெக் பொறிமுறையை ஆரம்பிப்போம் என பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் குறிப்பிட்டிருந்தன. மேலும் இதற்கமைவாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பே ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பெக் பொறிமுறையையும் ஆரம்பித்தார்கள். இதற்கமைவாக இந்த மாத இறுதியில் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் ஈரானுக்கு எதிரான இந்த உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த பொருளாதார தடைகளிலிருந்து ஈரானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தது. இதற்கமைவாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எகிப்துக்கு விஜயம் செய்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் குரோசியோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக ஈரானுக்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கும் இடையில் ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. அத்தோடு குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படக்கூடாது என்கின்ற நிபந்தனைகளுக்கு அமைவாகவே சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பெக் பொறிமுறையானது முழுமையாக செயற்படுத்தப்பட்டு உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்படுமாக இருந்தால் குறித்த ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் முழுமையாக விலகிவிடும். மேலும் இந்த ஒப்பந்தமானது செயலற்ற ஒப்பந்தமாகவும் மாறிவிடும். அது மட்டுமல்லாமல் ஈரான் இதற்கான உச்ச பதிலடி உடனடியாக வழங்கும். NPT ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக விலகுவதற்கான வேலை திட்டங்களையும் ஈரான் உடனடியாக மேற்கொள்ளும். தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகள் ஈரானிய பாராளுமன்றத்தினாலும் தேசிய பாதுகாப்பு சபையினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளே. மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் ஈரானிய அணுசக்தி தளங்களை மேற்பார்வையிட முடியாது. மேலும் இவை தொடர்பாக எதிர்காலத்தில் விரிவான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அதே நேரம் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான தகவல்கள் இன்னும் ஊடகங்களுக்கு முன்வைக்கப்படவில்லை. ஈரானினுடைய பாராளுமன்றத்திலும் இன்னும் முன்வைக்கப்படவில்லை. ஈரானிய பாராளுமன்றம் இன்னும் 20 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னும் 20 நாட்களுக்கு பிறகு குறித்த ஒப்பந்தம் தொடர்பான தகவல்கள் ஈரானிய பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதற்கு பின்பே குறித்த ஒப்பந்தத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாக எங்களுக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு பெசஷ்கியானினுடைய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அதிகளவான ஈரானிய பாராளுமன்ற தலைவர்கள் எதிர்த்துள்ளார்கள். மசூத் பெசஷ்கியானினுடைய அரசாங்கம் இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஜியோனிச ஆக்கிரமிப்பின் உளவாளியாகவே செயற்படுகின்றது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தினை முடிப்பதனால் ஈரானுக்கு எந்தவிதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. இவர்கள் மீண்டும் ஈரானை முழுமையாக ஏமாற்றுவார்கள். இந்த ஒப்பந்தமானது ஈரானை முழுமையாக மீண்டும் ஏமாற்றக்கூடிய ஒப்பந்தமாகும். இதனை மசூத் பெசஷ்கியானினுடைய அரசாங்கம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என அதிகளவான ஈரானிய தலைமைகள் தங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்துள்ளார்கள். உண்மையிலேயே தற்போது ஈரானுக்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமானது ஈரானுக்கு மிகப்பெரிய ஆபத்தையே ஏற்படுத்த போகின்றது. ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி தியாகி இப்ராஹிம் ரைசி அவர்களிடம் பொருளாதார தடைகளை எதிர்கொள்வதற்கான பல வித்தியாசமான திட்டங்கள் இருந்தன. ஆனால் மசூத் பெசஷ்கியானிடம் எந்தவிதமான திட்டங்களும் இல்லை. 2015ஆம் ஆண்டு ரவுஹானியினுடைய அரசாங்கம் எவ்வாறான பிழைகளை செய்திருந்ததோ அதே பிழைகளையே தற்போது மசூத் பெசஷ்கியானினுடைய சீர்திருத்த அரசாங்கமும் செய்து வருகின்றது. எனவே இந்த ஒப்பந்தமானது மீண்டும் ஈரானை ஏமாற்றக்கூடிய ஒப்பந்தமாகவே அமைந்திருக்கும். ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடாக இஸ்ரேலை இலக்கு வைத்து எதிர்ப்பற்று போராளிகள் மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்கின்ற பயம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இருக்கின்றது. இதற்கமைவாக கடந்த மாதமே பல வேலை திட்டங்களையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு புதிய படைப்பிரிவான கிலாட் படைப்பிரிவை ஜோர்டானிய எல்லை பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது. ஜோர்டானிய பள்ளத்தாக்கு பிரதேசம் முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காகவே இந்த கிலாட் புதிய படைப்பிரிவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு களமிறக்கியுள்ளது. மேலும் ஜோர்டானிய எல்லை பிரதேசத்தினூடாக எதிர்ப்பற்று போராளிகள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுவிடக் கூடாது என்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏனைய அடுத்த கட்ட முயற்சிகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் மீண்டும் வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக இன்று காலை வெஸ்ட் பேங்கினுடைய துல்கராம் பிரதேசத்திலே சுஜாயி என்கின்ற சக்தி வாய்ந்த வெடிகுண்டை பொறியாக வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நேமர் போர் வாகனம் சிக்கி மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளது. மேலும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய 7க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகளவான படைகளை துல்கராம் பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது. மேலும் இன்று மாலை துல்கராம் பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு ராணுவ பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையில் நேரடியான துப்பாக்கிச் சூட்டு மோதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஜெனினுடைய தெற்கு பிரதேசத்திலும் நப்லஸினுடைய மேற்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சோதனை சாவடிகளை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் அதிகரிக்கப் போகின்றன. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா சிட்டியிலே உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே காசா சிட்டி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் 60க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-அக்ஸா படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளை சுற்றி வளைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே சைர் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டளை தளமொன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் குண்டு தாக்குதல்களில் குறித்த கட்டளை தளத்திலே இருக்கக்கூடிய ஜீப் வண்டி ஒன்று மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று முஜாஹிதீன் படைப்பிரிவினரும் அபு அலி முஸ்தபா படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து சிக்கலான தாக்குதல் ஒன்றை ஜெய்தூன் தெற்கு பிரதேசத்திலே மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான சிப்பாய்களை சுற்றி வளைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் ஒரு ஜீப் வண்டி ஒன்றும் 2 புல்டோசர் வண்டிகளும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.